ஒரு துளி ஒரு ரூபா. நான் ஒரு டீச்சர். என்னோட கவலை என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கையால் சேர்த்து 10 மீட்டர் தண்ணி குடிக்க 5 லிட்டர் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறான். இவங்களையே கேட்டு பார்ப்போம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிப்பீங்க? எப்படியும் ஒரு 3 தடவை குடிப்பேன். எப்படியும் 2-3 தடவை குடிப்பேன். நிறைய தடவை குடிப்பேன். அடிக்கடி குடிப்பேன் டீச்சர். எப்படி குடிப்பீங்க? கையால் சேர்த்து தான். சேர்த்து குடிக்கிறேன். கைக்கையும் சேர்த்து தான் எடுத்து குடிப்பேன். இப்படி குடிப்பேன். ஈல சிந்துற நீரை பற்றி யோசிக்கலையா? எல்லாரும் அப்படி தான் குடிக்கிறாங்க, நானும் அப்படி தான் குடிக்கிறேன் டீச்சர். ஒன்றாம் ஆண்டுலேருந்து அப்படி தான் குடிக்கிறேன். அப்படிதான் குடிப்பேன். யோசிக்கல. இங்கே திருப்புறாங்க, அங்கே மீட்டர் ஓடுது, தாகம், தண்ணி குடிக்கிறாங்க. சரி, ஆனால் எதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறாங்க? நிறுத்துப்பா. இப்ப குடிப்பியா? குடிப்பா. குடிச்சிட்டேன் டீச்சர். பாத்திரமா நிறைஞ்சிருச்சு. போத்தல் கழுவியா? இப்படி பிடிக்கணும். இங்க அட 5 லிட்டர் இருக்கும். இது மினரல் வாட்டர் பாட்டில். விலை 50 ரூபா. அப்போ சிந்தினது காசு. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டிப்பா குடிப்ப? 3 வாட்டி டீச்சர். 15 லிட்டர் வேஸ்ட். ஸ்கூல்ல 1000 ஸ்டூடெண்ட்ஸ், 15000 லிட்டர். 1000 ஸ்கூல்ஸ்ல 15 மில்லியன் லிட்டர் வேஸ்ட். வேஸ்டா இல்லையா? வேஸ்ட் தான் டீச்சர். தடுக்கணும். இதுதான் வழி. பாத்திரத்தின் மூலம் நீர் அருந்தவும். ஒரு துளி ஒரு ரூபா. பாத்திரத்தால நீர் குடிக்கிறது உண்மையிலே ஸ்கூலுக்கும் நாட்டுக்கும் பெரிய லாபம் ஒரு தான். துளி நீருங்கிறது என்ன சும்மாவா? ஒரு ரூபா மாதிரி. நம்ம கையால கூட்டி சிந்தாம பாத்திரத்தால தண்ணி குடிச்சோன்னு வைங்களேன், பல ரூபாக்கள் பொறுமதியான தண்ணிய சேமிக்கலாம்.